நிறைந்த என் இயேசுவே, நின் பாத சேவை என் ஆசையே. அன்பு நிறைந்த என் இயேசுவே, நின் பாத சேவை என் ஆசையே. நின் பாத சேவை என் ஆசையே. ஜபங்களை முடித்து விட்டோம். இப்பொழுது சகோதரி மேரி சாம்சன் அவர்கள் உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும் என்ற பாடலை பாட வேண்டும். ஆனால் அவர்கள் இந்த நாளிலே அவங்க ரொம்ப ரெடியாக இல்லை. ஆகையால் அவங்க ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் கூட அவர்களுக்காக ஒரு சாங்கை ப்ளே பண்ணுறோம். அந்த சாங்கை கேட்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, இன்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். நரம்புகள் உருவாகட்டும், சிந்தை உண்டாகட்டும். நரம்புகள் உருவாகட்டும், சிந்தை உண்டாகட்டும். ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, இன்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். கதைகள் உண்டாகட்டும், வசனம் உணவாகட்டும். சதைகள் உண்டாகட்டும், வசனம் உணவாகட்டும். ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, இன்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. உலர்ந்த எலும்புகள் உயிர் பற்றி எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். தோலினால் மூடணுமே, பரிசுத்தமாகணுமே. தோலினால் மூடணுமே, பரிசுத்தமாகணுமே. ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, இன்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். காலூன்றி நிற்கணுமே, கர்த்தரோடு நடக்கணுமே. காலூன்றி நிற்கணுமே, கர்த்தரோடு நடக்கணுமே. ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா.
பெற்று எழ வேண்டும் என்று முழு மனிதனாக வேண்டும். கூட சகோதரி மேரி ஜெமிமா ஸ்டாலின் அவர்கள் எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்திலே 1 முதல் 6ஆம் வசனம் வரை வாசித்து காண்பிப்பார்கள். ஜெமி சிஸ்டர் வாசிக்கிறேன். கர்த்தருக்கு சோஸ்திரம். வாசிக்க வேண்டிய வேத பாடம் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 37ஆம் அதிகாரம் 1 முதல் 6ஆம் வசனம் வரை. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 1 முதல் 6ஆம் வசனம் வரை. கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவிலே நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வழியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாயிருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்கு ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோளினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார் என்பது வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசித்தாயிற்று. ஸ்தோத்திரம். சகோதரி மாலதி முத்துராஜ் அவர்கள் இந்த வேலை கூட பள்ளத்தாக்கு 3ஆம் பகுதியாக குழந்தை எலும்புகளின் பள்ளத்தாக்கு என்பதை நம்மள் பகிர்ந்து கொள்வார்கள். நாமத்திலே அவர்கள் வாழ்த்து வரவேற்கிறேன். வந்து நன்றி அண்ணா, நன்றி. ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறீங்களை பரம தகப்பனே, அப்பா இந்த வேலைக்காக நன்றி தகப்பனே. அப்பொழுது தேவனே, என்னை மறைத்து தகப்பனே நீங்க பேசுங்கப்பா. இந்த நாளை தந்து உலர்ந்த எலும்புகளின் பள்ளத்தாக்கு என்ற தலைப்பை தந்து அடியேனை தகப்பனே உமது வார்த்தையை பகிர்ந்து கொள்ள நீங்க கிருபை பாராட்டின கிருபைக்காக நன்றி தகப்பனே. அதே மாதிரி தகப்பனே இந்த ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்த எங்கள் அண்ணா, அன்பு அண்ணா டேனியல் அண்ணாவுக்கும் வளஞ்சாக்காவுக்கும் குழுவில் அனைவருக்கும் எனது நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனே, என்னை மறைத்து நீங்க பேசுங்கப்பா, என் கூட வாங்கப்பா, என் கூட இருங்கப்பா, நீங்க பேசுங்கப்பா. இயேசு நாமத்தில் வருந்தி அழைக்கிறேன் எங்க ஜீவனில பிதாவே. ஆமென், ஆமென். இந்த இணையதள நேரலை ஜெபக்குழு 994வது நாளாக நடக்குது. அதுக்கு கர்த்தருக்கு தோத்திரம். இன்னைக்கு உலர்ந்த எலும்புகளின் பள்ளத்தாக்கு, எவ்வளவு ஒரு தலைப்பு பார்த்தீங்கன்னா, பள்ளத்தாக்கு 3ல உலர்ந்த எலும்புகளின் பள்ளத்தாக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு ஆதார வசனமாக நம்ம வேதவாதமாக வாசித்த பகுதியில அண்ணா கொடுத்திருக்காங்க. என்னதுன்னா எசேக்கியேல்ல 37ஆம் அதிகாரத்துல 1வது வசனமும் 2வது வசனமும் அண்ணா கொடுத்திருக்காங்க. கர்த்தருடைய 1வது வசனம் சொல்லு, கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளிச்சத்திற்கு கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கு வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது, அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. பள்ளத்தாக்குக்குள்ள எலும்பு இருக்குன்னா அப்போ ஏதோ படைகள் நடந்திருக்கு, அது ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. நடக்க போய் தான் அந்த பள்ளத்தாக்குகளுக்குள்ள எலும்புகளாக காணப்படுகிறது என்று நம்ம உலக பிரகாரமாக உணரலாம். இதுல எசேக்கியேல் தீர்க்கதரிசியே இந்த காரியத்துக்கு ஆண்டவர் பயன்படுத்தியிருக்கார், எழுப்பி கொடுத்திருக்கார். நமக்காக எசேக்கியேல் தீர்க்கதரிசியை எழுப்பி கொடுத்திருக்கார். எசேக்கியேல் தீர்க்கதரிசி வாழ்ந்த காலம் பாத்தீங்கன்னா கிமு 6ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்திருக்கிறார். காலம் 590 கிமு 593ல இருந்து கிமு 570 வரைக்கும். இவர் எசேக்கியேல் அப்படின்னு சொன்னா, எசேக்கியேல் என்ற பெயருக்கு எபிரேய பாஷையில கடவுள் பலப்படுத்துகிறார் என்று அர்த்தமா.
கடவுள் பலப்படுத்தி எசேக்கியேலை பலப்படுத்திதான் ஆவிக்குள்ளாக ஆக்கி பலப்படுத்தி தரிசனங்களை காட்டி நீ தீர்க்க தரிசனம் சொல்லுன்னு சொல்லி கர்த்தர் எசேக்கியேல்கிட்ட தான். எசேக்கியேல் தீர்க்க தரிசிகளிலே எசேக்கியேல் தீர்க்கதரிசி மிகவும் ஒரு பிரபலமான தீர்க்கதரிசி. நம்மளுக்கு இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இந்த எசேக்கியேலை எடுத்து படிக்கும் பொழுது நம்மளுக்குள்ள ஒரு கர்த்தரை குறித்த ஒரு பயமும் நடுக்கமும் வரும். இவர் நேபுகாத்நேசரால் சிறை விதிக்கப்பட்டு பாபிலோன், அதாவது பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டு பாபிலோன்ல கெப்பார் நதிக்கரையிலிருந்து தீர்க்க தரிசனம் உரைத்தார் என்று வேதம் நமக்கு தெரிவிக்கிறது. அந்நாளிலிருந்து எழுப்பப்பட்டது. அந்நாட்டு சூழலில், அந்த நாட்டு சூழலில் எழுதப்பட்டதுதான் இந்த எசேக்கியேல் புத்தகம். எசேக்கியேல் நூல் பாபிலோன்ல வச்சுதான் எழுதப்பட்டிருக்கு. இவரை தீர்க்க தரிசியாக பயன்படுத்துறது யாருன்னு சொன்னா அந்த இடத்துல, எந்த இடத்துல வச்சுன்னா பாபிலோன்ல வச்சுதான். நேபுகாத்நேசார் காலத்துல தானியேல் நேபுகாத்நேசார் சபையில அந்த இடத்துல அரசுல இருக்காரு. தானியேல் இருக்காரு. அந்த காலம்தான். தேவன் எருசலேமில் மட்டும் இல்ல, எங்கும் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்மளுக்கு இதை தெள்ள தெளிவாக வேதத்தின் வெளிச்சத்துல நம்ம இதை பார்ப்போம். எங்கேயும் இருக்கிறார், பாபிலோன்லயும் இருக்கிறார், எங்கேயும் இருக்கார், இப்ப நம்ம கூட இருக்கார். இப்போ நம்ம இந்த ஜபக்குழு நடத்திட்டு இருக்கோங்க. இந்த ஜபக்குழுல தேவன் இருக்கிறார். எங்கேயும் என்ன செய்தார், தேவன் இருக்கிறார். இதுதான் நம்ம உணர்த்தப்படுகிறோம். இதுல இந்த நூல்ல பாத்தீங்கன்னா 3 நியதிகளை நம்ம குறிப்பிடப்பட்டிருக்கு. எசேக்கியேல் அந்த எசேக்கியேல் புத்தகத்துல 3 ஒரு காரியங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. என்னன்னா, தேவனின் நியாய தீர்ப்பு. இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலம் நியாய தீர்ப்பு இருக்குங்கிறத காட்டுவாங்க. அடுத்தால மக்களின் பாவத்திற்கான கண்டனம் தெரிவிக்கார். என்னன்னா, மக்கள் என்னென்ன பாவம் செய்தாங்கன்னு சொல்லிட்டுதான் எசேக்கியேலுக்கு ஆவிக்குள்ளாகி எசேக்கியேலை தூக்கிட்டு போய் அந்த காட்டி அவங்க பாவம் செய்யறதுக்கு தேவன் வருத்தப்பட்டு கண்டனம் தெரிவிக்கிறார். சரியா? அடுத்தால பாத்தீங்கன்னா 3வது காரியம் எதிர்கால மீட்சிக்கான ஆறுதல். நான் உங்களை இந்த 37 அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, நான் இஸ்ரவேலை மீண்டும் கூட்டிட்டு சேர்ப்பேன். எல்லாத்துக்கும் என்னது, அதுக்குதான் நம்மளுக்கு தேவகுமாரனை இயேசு கிறிஸ்துவ நம்மளுக்கு தந்து என்ன செய்தாரு, பரலோகத்துக்கு கூட்டிட்டு போய்க்கிற வாசலை திறந்து கொடுத்துருக்காரு. இத மீட்பின் காரியங்களை எப்போ பழைய ஏற்பாட்டுல எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலம் நல்ல தெளிவாக வேத வசனங்கள் மூலம் ஆண்டு நம்மளுக்கு தெரிவிக்கிறார், தெளிவுபடுத்துகிறார். வேதத்தின் வெளிச்சத்தில் நம்மளுக்கு அவ்வளோத்தையும் காட்டுதாரு. இதுக்கு நம்ம என்ன செய்திருக்கணும், தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும், தேவனுக்கு அல்லேலூயா. ஆமா, இவ்வளவு காரியங்களையும் அழகா ஆண்டவர் என்ன செய்தாரு, சொல்லி கொடுத்து நம்மள இப்படி எல்லாம் இருக்குது, இதெல்லாம் நீ பண்ணாத, நான் இதுக்கெல்லாம் கண்டனப்படுத்துகிறேன், நான் இதை வருத்தப்படுகிறேன், நீ இதை செய்யாத, இப்படி செய், இப்படி நடந்து கொள் அப்படின்னு சொல்லிட்டு என்னது எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலம் நம்மளுக்கு சொல்றாரு. இப்போ நம்ம பார்த்தோம்னா ஆவிக்குள்ளாது இந்த தரிசனங்களை நம்ம பார்க்கணும், நம்ம தேவனோட உறவாகணும் அப்படின்னு சொன்னா நம்ம ஆவிக்குள்ளாத அனுபவத்துக்குள்ள நம்ம போகணும். அதான் என்னது, கணுக்கால் அளவு அல்ல, முழங்கால் அளவு இல்ல, நீச்சல் அளவு ஆழத்துக்குள்ள நம்ம போகும் பொழுதுதான் தேவன் நம்மளுக்கு தேவனில் நம்மளுக்கு தரிசனம் கொடுப்பார். அதே மாதிரி தீர்க்க தரிசனங்களை நமக்கு தருவார். தீர்க்க தரிசனம் என்னென்ன நடக்க போது, நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற தீர்க்க தரிசனங்களையும் என்னது தேவன் நமக்கு தருவார். அந்த ஆவிக்குள்ளாத அனுபவம் கிறிஸ்தவங்க நம்மளுக்கு ஒவ்வொருவருக்கும் வரணுங்கிறத ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், விரும்புகிறார். அவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்க. அப்ப நம்ம என்னன்னா, எப்ப நான் எதுக்கு அப்படி இருக்கணும்னா என்ன செய்யணும், எப்பொழுது நம்ம என்ன செய்யணும், தேவனுக்கு பிரியமாக நடக்கணும். அடுத்தால அற்புதங்கள் தேவனால செய்ய முடியுங்கிறத நம்ம நம்பணும். முதல்ல அற்புதம் செய்ய முடியும். நம்ம அபிவிசுவாசத்துக்குள்ள உட்கார்ந்து கண்டு போயிடக்கூடாது. தேவனால் கூடும், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஃபாதர் பாட்டுல அழகா சொல்லுவாரு, ஆகாதது ஒன்றுமில்ல அப்படின்னு சொல்லிட்டு
தேவனால் ஆகாத ஒரு காரியம் கிடையாது. அப்போ அற்புதம் அதே மாதிரி கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். அடுத்தல தேவனுக்கு முன்பாக எப்பொழுதும் பரிசுத்தமாக இருக்கணும். இருக்கும் பொழுது நம்ம தேவனை தரிசிக்க முடியும். தேவனுக்குள்ள ஆவிக்குள்ளாக நம்மள ஆக்க முடியும். ஆக்கணும்னா அந்த அனுபவம் ஒவ்வொருவருத்துக்கு வரணும். தேவனோடு சஞ்சரிக்கும் பொழுதுதான் அந்த அந்த ஆவிக்குள்ளாத அனுபவம் வரும். நம்மளுக்கு அதை பெறணும்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், வாஞ்சிக்கணும். அப்பன்னா நாட்டுல என்னெல்லாம் நடக்கு, என்னென்ன காரியம் நடக்கு, அப்ப அதுக்காக நம்ம எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுப்பார், சொல்லுவார், கட்டளை கொடுப்பார். இப்போ எசேக்கியேல் பாத்தீங்கன்னா நாலு காரியங்களுக்கு முதல்ல என்ன செய்தாரு, அவர் ஆவிக்குள்ளாகி நடத்துதாரு. அதுல பாத்தீங்கன்னா ஆவிக்குள்ளான காரியங்கள்ல பாத்தீங்கன்னா முதல்ல எச்சரிப்பின் தீர்க்க தரிசனம் 4 காரியம். 5வது காரியம் தான் 37வது அதிகாரத்துல ஆண்டவர் எச்சரிப்புக்காகவும் எல்லாத்துக்காகவும் கொடுக்கப்பட்டது. ஒரு 4 காரியங்களை கொடுத்துட்டுதான் உங்களை கண்டிப்பா மீட்பேன்னு சொல்லி ஒரு அஷூரன்ஸ் எதை கொடுத்தாருன்னா 37ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் அழகா தெளிவா நம்மளுக்கு காட்டுதாரு. அப்போ முதல்ல பாத்தீங்கன்னா எச்சரிப்பின் தீர்க்க தரிசனம். அதுல பாத்தீங்கன்னா எசேக்கியேல் 3வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுது. 3வது அதிகாரம் 14வது வசனத்துல தேவன் என்ன சொல்றாருன்னா 14-15 எசேக்கியேல் சொல்றாரு, ஆவி என்னை உயர எடுத்து கொண்டது, நான் என் ஆவியின் உக்கிரத்தினாலே மனம் கசந்து அழுதேன். நான் என் ஆவிக்கு மனம் கசந்து போனேன். ஆனாலும் கர்த்தருடைய கரம் என் மேல் பலமாக இருந்தது. கர்த்தருடைய கரம் பலமா இருந்ததுன்னு சொன்னா அந்த அளவுக்கு தேவனோட என்ன செய்திருக்காரு, எசேக்கியேல் உறவாடிக்கிறார். இதத்தான் அவர் நம்ம கர்த்தர் கரம் நம்ம மேல பலமா இருக்கணும்னா நம்ம தேவனிடத்துல என்ன செய்யணும், எப்பொழுதும் சஞ்சரிக்கிற மாதிரி அனுபவத்தோட இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும், கட்டளைகளுக்கு கண்டிப்பா கீழ்ப்படியணும். தேவன் செய்யாத நம்மளுக்கு மனசுல உணர்த்த இதையும் நம்ம செய்யக்கூடாது. தேவனுக்கு பிரியமா நடக்கணும். இதெல்லாம் இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் நம்மள அவர் எசேக்கியேல உயர எடுக்கும்போது பயம் இருக்கத்தானே செய்யும். அந்த ஆவிக்குள்ளான அனுபவம் வரும் பொழுது கர்த்தருடைய கரம் பலமாக இருந்துன்னு சொல்றாரு. கேபா நதி எல்லையில் தெலாபிவிலே தாபரிக்கிற சிறைப்பட்டவர்களிடத்துக்கு நான் அவர்கள் தாபரிக்கு ஸ்தலத்தில் தாபரித்து 7 நாள் அவர்கள் நடுவிலே பிரமித்தவனாய் தங்கியிருந்தேன். அப்ப என்னன்னா அவங்க அந்த இடத்துல என்ன செய்தானா, துன்மார்க்கம் என்னன்னா அதாவது என்னன்னா கர்த்தர் தீர்க்கதரிசனத்தை உரன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, அவங்க கர்த்தரின் வழியில நடக்கணும், பாவம் செய்யாதபடிக்கு என்ன செய்யணும், நீதிமான அவங்கள பாவம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எச்சரி அப்படின்னு சொல்லி என்ன செய்தாரு, துன்மார்க்கன் வழியில நீ போகாத, எச்சரி அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை சொல்லி என்ன சொல்றாரு, இந்த 3வது அதிகாரத்துல சொல்றாரு. நீங்க 3வது அதிகாரத்தை படிச்சீங்கன்னா நிறைய படிச்சீங்கன்னா தெரியும், நேரம் இல்லாதனால சொல்லுறேன். அடுத்தால 8வது அதிகாரம் 3வது வசனத்துல என்ன செய்தார்னா கைபோல் தோன்றினதை அவர் நீட்டி என் தலைமயிரை பிடித்து என்னை தூக்கினார். ஆவியானவர் என்னை பூமிக்கு வானத்துக்கு நடுவே கொண்டு போய் தேவ தரிசனத்திலே என்னை எருசலேமிலே வடதிசைக்கு எதிரான உள்வாசலின் நடையிலே விட்டார். அங்கே எரிச்சல் உண்டாக்கிற விக்கிரகத்தின் ஸ்தானம் இருந்தது. விக்கிரக ஆராதனை, விக்கிரகங்களை காட்டிட்டாரு. அப்போ ஃபர்ஸ்ட் கர்த்தருக்கு பயந்து நடக்கணும்னு சொல்லி எச்சரிக்காரு, வழிகளை கடைபிடிக்கணும்னு சொல்லி என்னுடைய வழிகளை கடைபிடிக்கணும் எச்சரிப்பை கொடுத்தாரு. எச்சரிப்பை கொடுத்துட்டு அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போய் என்ன வாசல் கொடுத்துருக்கு பாருங்க. அதாவது என்ன வாசல் சொன்னா வடக்கு வாசல், வட திசைக்கு எருசலேமில் உள்ள உள்வாசல் நடையில, வட திசைக்கு எதிரான உள்வாசல் நடையில கொண்டு போய் எருசலேம் ஆலயத்துல அவரை கொண்டு போய் விடும் பொழுது என்னதுன்னா விக்கிரகங்களை காட்டுறாங்க. அந்த விக்கிரகங்களை பத்தி என்ன செய்றாங்க, விக்கிரகங்களை வச்சு என்ன செய்றாங்க, வழிபாடு செய்றாங்க. அது ஒரு சில காரியங்களை பார்த்தாங்க. இதை செய்யதான் நீ அழிஞ்சு போவ அப்படின்னு சொல்லி எச்சரிக்கையை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 11வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அதே மாதிரி
பின்பு 11வது அதிகாரம் 1வது வசனத்துல என்னன்னா, பின்பு ஆவியானவர் என்னை எடுத்து என்னை கர்த்தருடைய ஆலயத்தின் கிழக்கு முகமாய் இருக்கிற வாசலுக்கு கொண்டு போனார். இதோ அந்த வாசலின் நடையில் 25 புருஷர் இருந்தார்கள். அவர்களின் நடுவே ஜனத்தின் பிரபுக்களாகிய ஆசூரின் குமாரனாகிய எசனியாவையும் பெனாவாவின் குமாரனாகிய பெலத்தியாவும் கண்டேன். அப்பொழுது அவர் என்ன நோக்கி, மனுபுத்திரனே, இவர்கள் இந்த நகரத்திலே அக்கிரமமான நினைவுகளை நினைத்து ஆலோசனை சொல்லுகிற மனுஷர் அப்படிங்காங்க. அதனால ஆலோசனை சொல்கிற மனுஷர்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ எப்படின்னா ஆண்டவருக்கு எதிரான ஆலோசனைகள் சொல்லிடும். அப்ப அதெல்லாம் விட்டு என்ன செய்ய, இங்க விலகணும்னு சொல்லி முதல்ல எச்சரி அப்படின்னு சொல்றாரு. அப்போ 11வது அதிகாரம் 24வது வசனத்துல சொல்றாரு, ஆவியானவர் என்னை எடுத்து என்னை தேவனுடைய ஆவிக்குள்ளான தரிசனத்திலே கல்தேயாவுக்கு சிறைப்பட்டு போனவர் இடத்திலே கொண்டு போய் விட்டார். அப்பொழுது நான் கண்ட தரிசனம் என்னிலிருந்து எடுபட்டு போயிட்டு, கர்த்தர் எனக்கு காண்பித்த யாவையும் சிறையிருப்பில் இருந்தவர்களுக்கு சொன்னேன் அப்படிங்கிறார். இதெல்லாம் இந்த தரிசனங்கள் எல்லாம் சொல்லுன்னு சொல்லிட்டுதான் நீ உரை அப்படின்னு சொல்லிட்டுதான் எசேக்கியேலுக்கு சில தரிசனங்களை கொடுத்துட்டுதான் 37வது அதிகாரத்துல ஆண்டவர் அழகா என்ன சொல்றாரு, 37வது அதிகாரத்துல என்ன செய்தாரு, ஆண்டவர் ஆவிக்குள்ளாக்குறாரு. முதல்ல ஆவிக்குள்ளாக்கும் போது எசேக்கியேல் பயந்தாரு. அப்ப எச்சரிக்காரு, இந்த மாதிரி காரியங்கள்லாம் செய்யக்கூடாது, நீ சொல்லு அப்படின்னு. அந்த சபை, அந்த யூத ஜனங்கள் எவ்வளவு, அந்த யூதர்கள் எப்படி பாபிலோனில இருந்த யூதர்கள் கர்த்தருக்கு எதிராக செயல்படுற காரியங்களை ஒவ்வொன்னா காட்டி அவங்க கட்டளைகளை மீறுறாங்க, ஆலோசனை பண்ணுதாங்க, விக்கிரங்களை கொண்டு எல்லா காரியங்களும் செய்தாங்க. இதுல இருந்துலாம் அவங்கள வெளியில வர சொல்லி அல்லது அவங்கள நியாய தீர்ப்பு செய்வே அழிந்து போயிருவாங்கிற காரியங்களை எசேக்கியேல் மூலம் உணர்த்திட்டுதான் 37 அதிகாரத்துல என்ன சொல்றாருன்னு சொன்னா, எதிர்கால மீட்சிக்கான ஆறுதலாக என்னது 37வது அதிகாரம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா வாசித்தீங்கன்னா, நீங்க நேரம் கிடைக்கும் போது எசேக்கியேல் தீர்க்கதரிசியில இந்த 3வது அதிகாரம், 8வது அதிகாரம், 11வது அதிகாரம், 37 அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல தெளிவா இந்த உலர்ந்த எலும்புகளின் பள்ளத்தாக்கின் காரியங்கள் விளங்கும். அப்போ உலர்ந்த எலும்புகள் உயிரடையும் அப்படிங்கறத 37 அதிகாரத்துல என்னது ஆண்டவர் நம்மளுக்கு வெளிக்காட்டுதாரு. அப்போ 37 அதிகாரத்துல 1வது வசனம் என்ன சொல்லுது, கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கிலே வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது, அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்ததுன்னு சொல்லிட்டு. அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில அவ்வளவு காரியங்கள்லாம் செய்யக்கூடாது, அருவருக்கிற காரியங்களை செய்யாதன்னு கட்டளை கொடுத்து எச்சரிப்பெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் இஸ்ரவேல் ஜனங்கள், நம்மளும் இஸ்ரவேலர்கள் தான், அதுக்கு நம்மளும் என்னது இஸ்ரவேலர்கள் தான். ஆனா நம்ம என்ன சொல்றாரு, என்ன காரியங்களை செய்யக்கூடாது, உங்களை கண்டிப்பா நான் தூக்கி எடுப்பேன், பரலோகத்துக்கு கூட்டிட்டு போவேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் அழகா நம்மளுக்கு சொல்றாரு. இப்போ 11வது வசனத்துல சொல்றாரு, அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே, இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்னது ரொம்ப அவங்க சொல்றாங்க. 12வது வசனம், ஆகையால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு வரவும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அஷூரன்ஸ் கொடுக்காரு. 13வது வசனம் சொல்லுது, என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்கள் பிரேத குழியிலிருந்து வெளிப்பட பண்ணும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். 14வது வசனம் அழகா சொல்லி பாருங்க, என் ஆவியை உங்களுக்குள் வைத்தே நீங்கள் உயிரடைவீர்கள். உலர்ந்த எலும்புகள், அந்த பள்ளத்தாக்குல உள்ள உலர்ந்த எலும்புகள் தான் இஸ்ரவேல் ஜனங்கள் தான். ஏன்னா யூதர்கள் அன்னைக்கு மறுதளிச்சு உலகம் பூரா செதறி கிடக்காங்க.
சதுரி கிடக்காங்க யூத ஜனங்கள், அவங்களையும் ஒண்ணு சேர்ப்பேன்னு சொல்றாரு. நம்மளுக்கும் இந்த வார்த்தைகள்ல பைபிள்ல உள்ளது பிற ஜாதிகளுக்கும் சொந்தம்னா, நமக்கும் இந்த வசனங்கள் தான் சொந்தம் தான். அதனால நம்ம என்னது அப்ப என்ன சொல்றாரு, என் ஆவியை 14வது வசனம், என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிர் அடைவீர்கள், நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள், இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். இதை சொன்னேன், இதை செய்வேன். அப்போ உலர்ந்த எலும்புகள் கண்டிப்பாக என்ன செய்யும், உயிரடையும். அதுதான் இன்னைக்கு உலர்ந்த பள்ளத்தாக்குகள்ல இருந்து எலும்புகளின் பள்ளத்தாக்குகளில் உலர்ந்த எலும்புகளின் உலர்ந்த எலும்புகளின் பள்ளத்தாக்கு அப்படிங்கிறதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்ற பாடம். அப்போ நம்ம கண்டிப்பா உயிர் மீட்சி நம்ம அடைவோமா, கண்டிப்பா உண்டுங்கிறத ஆண்டவர் தெள்ள தெளிவா நம்மளுக்கு சொல்றாரு. பார்த்துக்கோங்க. சங்கீதம் 71:20 அதாவது மீண்டும் இஸ்ரவேல் நாடு இன்னைக்கு உருவாயிட்டு, அப்ப ஆண்டவருடைய வருகை பக்கத்துல வந்துட்டு, இஸ்ரவேல் நாடு உருவாயிட்டு, இஸ்ரவேல்களை கூட்டி சேர்த்திருக்காரு. நம்மளும் அந்த வேத வசனத்தை பயன்படுத்தி அருவருக்கிற அத்தனை காரியங்களை விட்டு வெளிவரும் பொழுது நம்மளுடைய ஆவி என்ன செய்யப்படும், உயிர்ப்பிக்கப்படும். நம்ம எந்த நிலையில இருந்தாலும் நம்மள உயிர்ப்பிப்பாரு அப்படிங்கிறதுதான் சங்கீதம் 71:20 சொல்லுது. அதே தாவீது அழகா சொல்றாரு பாருங்க, அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீ திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளத்திற்கு ஏற பண்ணுவீர் அப்படிங்கிறாரு. அப்போ சங்கீதம் 85:6 சொல்லுது, உமது ஜனங்கள் உண்மையில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ அப்படின்னு சொல்றாங்க. இதே ரோமர் 8:11-13 சொல்லுது, அன்றையும் இயேசுவை மருத்துவர் என்று எழுப்பினோட ஆவி உங்களில் வாசமாய் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழும்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் கிறிஸ்துவை மருத்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல, மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளில் அறிந்தால் பிழைப்பீர்கள் சொல்லி ரோமர் 8:11-13 வசனங்களை தெளிவா என்று சொல்றாரு. அப்ப என்னன்னா, எசேக்கியேல் மூலம் நமக்கு உணர்த்தப்பட்டது என்னன்னா, உலர்ந்த எலும்புகளின் தரிசனத்தின் மூலம் காய்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழும்புவது போன்ற புகழ்பெற்ற தரிசனத்தை எசேக்கியேல் கண்டு இஸ்ரவேல் மக்கள் மீண்டும் ஆன்மீக ரீதியில் மீட்கப்படுவார்கள் என்று உரைத்தார். இஸ்ரவேல் சிதறி கிடக்கவங்களும் மீட்கப்படுவாங்க, நம்மளுக்கும் அது சொந்தம். நம்மளுக்கும் பைபிள்ல உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் புறஜாதிகளுக்கும் சொந்தம். அதனாலதான் ஆண்டவருடைய வருகையே தாமதம் ஆகுது. அனைவரையும் ஆண்டவர் கூட்டி சேர்ப்பார். அப்ப இன்னைக்கு நம்ம அந்த பார்த்தது உலர்ந்த எலும்புகளின் பள்ளத்தாக்குனா நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரை கிட்டி சேரணும், அவர் கூட சஞ்சரிக்கணும், முதல்ல பரிசுத்தமாக இருக்கணும், வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். நம்ம அண்ணா ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொன்னு கொடுத்தாங்க. இயேசுவின் கட்டளைகள்லாம் நம்ம படிச்சோம், கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு மாதமும் ஆண்டவர் நம்ம அண்ணாவை எப்படி நடத்துறாருங்கிறத எனக்கு நினைக்கும் போது பகல்ல நான் நிறைய நேரம் அண்ணாவை பத்தி நிறைய பேர்ட்ட பேசுவேன். நிறைய பேர்ட்ட இங்க எஸ்டி டேனியல்ல நான் தெரியுமா, அவங்க அப்படி இருக்காங்க அப்படின்னு. ஆண்டவர் அவ்வளவு அழகா நடத்தி அவ்வளவு தலைப்புகளை கொடுத்து நம்மளை நடத்தாரு. நம்மள ஆண்டவர் உயிர்ப்பிப்பாரு. கண்டிப்பா நம்மளே என்ன செய்ய, உயிர்ப்பிட்டு பரலோகத்துக்கு போகணும். அதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறதுதான் நம்மகிட்ட நம்ம எலும்புகள் என்ன செய்யணும், உயிரடையணும்னா நம்ம பரிசுத்தமா வாழ்ந்து தேவனிடத்து சஞ்சரிக்கக்கூடிய அனுபவத்தை பண்ண இசைக்கியல் தீர்க்கதரிசி மூலமாக இதைத்தான் நம்மளுக்கு ஆண்டவர் தெளிவுபடுத்திருக்காரு என்று எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினா உங்களுக்கு சொன்னேன். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தையில ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். ஸ்தோத்திரம். அருமையான செய்தி, ரொம்ப டீப் மெசேஜா இருக்குது. அதனால இப்போ அதை அதிக டைம் அதை திருப்பி உங்களுக்கு விளக்க முடியாது, நேரம் ஆயிடுச்சு. ஆனால் ஒரு பாடம் நான் படித்துக்கொண்டேன். இந்த வியாழக்கிழமைகளில் கூடி மட்டும் செய்தியை அவாய்ட் பண்ணுறது பெட்டர்ன்றதை நான் புரிந்து கொண்டிருக்கிறேன். நாட்களில் வேணால் ஒரு 4-5 ஜெப குறிப்பு தான் இருக்கும். நான் வாழைக்கிழமை அதிகமாக ஜெப குறிப்பு நிமித்தமாக நம்மால் செய்தியும் கொடுப்பது கொஞ்சம் கடினமாக இருக்கலாம். சரி,
நம்ம இப்போ வந்து அதனால நேரம் அதிகமாக இல்லாத நிமித்தமாக நேரடியாகவே நாம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு போய்விடுவோம். வானும் புவியும் வையகமும் வனைந்த வல்ல பரனான பாலக தந்தையை நம்புகிறேன், பாலக தந்தையை நம்புகிறேன். அவர் ஒரு திருமகன் கன்னியிடம் அனைவரின் நாத கிறிஸ்துவுமாய் அவதரித்ததையும் நம்புகிறேன், அவதரித்ததையும் நம்புகிறேன். பிலாத்துவின் கீழவர் சிலுவையதில் பெரும்பாடுகளுடன் இறந்தடங்கி பெருங்குழி புகுந்ததை நம்புகிறேன், பெருங்குழி புகுந்ததை நம்புகிறேன். உயிரோடெழுந்தார் மூன்றாம் நாள், உயரே எழுந்து பரன் வலமே உடனிருப்பதையும் நம்புகிறேன், உடனிருப்பதையும் நம்புகிறேன். உயிருள்ளோரும் இறந்தோரும் உண்மையாம் தீர்ப்பை அடைந்திடவே உறுதியாய் வருவார் நம்புகிறேன், உறுதியாய் வருவார் நம்புகிறேன். தூயாவி தூயோர் சபை உறவு பாவ மன்னிப்பு உடல் உயிர்ப்பு மெய்நிலை வாழ்வையும் நம்புகிறேன், மெய்நிலை வாழ்வையும் நம்புகிறேன். ஆமென். வானகம் வாழ்ந்திடும் எங்கள் தந்தாய் வாழ்கவும் திருநாமம் வருகவும் அரசு பெருகவும் விருப்பம் வாழ்கவும் திருநாமம். வானகம் போல வையகம் தனிலும் வாழ்கவும் திருநாமம். தினம் எங்கள் உணவை தயவுடன் தாரும் வாழ்கவும் திருநாமம். பாவங்கள் யாவும் பொறுத்தன்மையாளும் வாழ்கவும் திருநாமம். பிறப்பிலை நாங்கள் பொறுப்பது போல வாழ்கவும் திருநாமம். சோதனை நின்றமை விளக்கிய காரும் வாழ்கவும் திருநாமம். தீவினை இருந்தே மீட்டிடவாரும் வாழ்கவும் திருநாமம். ஆட்சியும் ஆற்றலும் அனைத்தன மாண்பும் வாழ்கவும் திருநாமம். இன்று போல் என்றும் இறைவனே உமதே வாழ்கவும் திருநாமம். ஆமென் ஆமென் அநாதியாய் ஆமென் வாழ்கவும் திருநாமம். ஆமென் ஆமென் அநாதியாய் ஆமென் வாழ்கவும் திருநாமம். நம்முடைய கர்த்தர் இயேசு கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் திவ்ய ஐக்கியமும் இன்று பெற்றமாக நிறுவப்பட்டிருப்பதாக. ஆமென். இன்னாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவன் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இன்னாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவன் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி ஸ்தோத்திரி. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம்.
யாருக்கும் நன்றி. விசேஷமாக செய்திகள் அருமையான மக்களை கர்த்தர் விசேஷமாக ஆசீர்வதிப்பதாக. வருகிற நாட்களில் இன்னும் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவதாக கர்த்தர் ஆசீர்வதிப்பதாக. கர்த்தர் ஸ்தோத்திரம். யாருக்கும் நன்றி. ஜெபித்த யாருக்கும் நன்றி. ஜெபத்தை கர்த்தர் கேட்டார் என்று நம்பியிருக்கிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆமென். ஆமென். அடுத்த வாரத்திலே சகோதரி டாக்டர் சகாயமேரி அவர்கள் நம்மளோட கூட பகிர்ந்து கொள்வார்கள். எல்லா கட்ட வந்துருங்க. வருகிற சனிக்கிழமை சரிதானே? சரி. வருகிற சனிக்கிழமை பள்ளத்தாக்கு 4வது சாப்டர், அது பள்ளத்தாக்கள் உயர்த்தப்படும் என்று சொல்லி இசைய 40 வைத்து சகோதரி டாக்டர் சகாயம் அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். வாருங்கள், வந்து பங்கு பெறுங்கள். நம்ம விவரமாக இணைந்து ஜெபிப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.